जय जय जगदम्ब शिवे, जय जय कामाक्षी, जय जय जयात्रि सुदे, जय जय महेश दैते, जय जय चित् गगन गौमूति तारे. ஹரி ஓம். ஆதிபராசக்தி அவளுடைய லீலைகளை கொஞ்சம் பார்ப்போமா? நவராத்திரி டைமில் அம்மாவோட கதையை கேட்கறதுக்கு எல்லாருமே ஆர்வமாக தான் இருக்கும். பல புராணங்கள், நிறைய கதைகள், கிளைக்கதைகள் சொன்னாலும் the crux of the matter என்னங்கிறது I would like to share. சக்தி பீடங்கள் எப்படி உருவாச்சு, அண்ட் தக்ஷன் யாரு தெரியுமா? தக்ஷ பிரஜாபதி. தக்ஷ பிரஜாபதி அப்படிங்கிறது பிரம்மாவோட மைண்ட் ஆல உருவான ஒரு சன். அவருக்கு 100 பிள்ளைகள், அதில் ஒன்று தக்ஷன். Adi Parashakti is the mother of the Trimurtis. She is the mother of the universe, the cosmic range, the Pala Devatas, the Yoginis, Mayinis, the Dasa Devis, so many. ஸோ அவள் தான் ஆரம்பம், அவள் தான் முடிவுங்கிறத நம்ம கிளியராக வச்சுப்போம். அவள் பிரம்மாட்ட சொல்கிறான், பிரம்மா நீ உன்னுடைய சன் தக்ஷனை ஒரு யாகம் பண்ணி என்ன பொண்ணா அடையிறதுக்கு நீ அவனை பண்ண சொல்லு. அவர் அவன்கிட்ட சொல்லி அவன் கடுமையான தவம் பல வருஷத்துக்கு பண்ணி அம்பாள் அவனுக்கு சதி என்ற நாமத்தில் ஒரு மகளாக பிறக்கிறான். காலங்கள் உருண்டோடு இருக்கின்றன. இந்த குழந்தை சிவனை கல்யாணம் பண்ணிக்கிறான். இவர் தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குற தக்ஷன். ஆனால் கொஞ்சம் அவருக்கு திமிர் ஜாஸ்தி. நான் பிரம்மாவோட புள்ள, ஆதிபராசக்தியே வேண்டிண்டு எனக்கு சதியாக பிறந்த பொண்ணு இருக்கா, ஸோ ஆதிபராசக்தியோட பக்தன் தான் அப்படிங்கிற ஒரு திமிர். அதுக்காக சிவனுடைய நற்குணங்களை மறக்க முடியுமா? கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறதே அவருடைய பொண்ணாச்சே. மூளை மழுங்கிடுச்சு. எந்த இடத்துக்கு போனாலும் சிவனுக்கு நல்ல மரியாதையும் கொடுப்பார். ஆக்சுவலி அவருடைய நற்குணங்களுக்கு யார் கொடுக்காம இருப்பா? ஆனால் இவனுக்கு அழிவு காலம் ஏற்படுற நேரத்தில் என்னாகும்? நம்மளுடைய மூளையே ட்விஸ்ட் ஆயிடும் இல்லையா? அது மாதிரி இவன் எங்கே போனாலும் அவரை அவமானப்படுத்துறது, அவரை கண்டுக்காமல் இருக்கிறது, அவரை பார்த்து பொறாமப்படுறது, இதெல்லாம் நடந்திருந்தது. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இவன் ஒரு பெரிய ஒரு யாகம் கிரியேட் பண்ணான். அந்த யாகம் யக்ஞம் கிரியேட் பண்ணுறச்சு எல்லாரையும் கூப்பிட்டு இவங்க 2 பேரையும் மட்டும் கூப்பிடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கதை போகிறது. பட் சிவன் சதியை போக வேண்டான்னு சொல்கிறச்ச, சதி கெஞ்சி பார்த்தும் கேட்கலைங்கச்ச அவளுடைய மகாகாளி ஸ்வரூபத்தை காமிச்சா. அதுலேருந்து வந்தது தான் தச வித்யா தேவிஸ். எந்த டைரக்ஷனில் போனாலும் சிவனையே தடுத்தது. அப்போ தான் சிவனுக்கு இவ்வளோ பெரிய சக்தி அப்படிங்கிறத, இது எல்லாமே ஒரு விளையாட்டு தான் நினச்சிக்கோங்களேன். அது புரியுது. அவள் சிவனை எதிர்த்து தான் தக்ஷன்கிட்ட போகிறான். அப்பாங்கிற உறவு கொண்டாடுறதுக்காக இல்லை, என்னுடைய ஹஸ்பண்டுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீ ஏன் கொடுக்கலை அப்படின்னு கேட்கறதுக்காக போகிறான். அவன் திருப்பியும் அவளை அவமானப்படுத்தினோன்னு அவள் ஷி என்டர்ஸ் தி ஃபயர். இவர் என்ன பண்ணுறார்? அதை காதல் இவரோட நியூஸ் போனவொன்னே இவருடைய ஒரு கற்றை முடியை எடுத்து கீழே போட்டார். கீழே போட்டவொன்னே அதுலேருந்து 2 பயங்கரமான பவர் பொருந்திய 2 தேவதாஸ் பிரியறார். ஒருத்தர் வீரபத்ரர், த வாரியர். அவருடைய பவருக்கு இன்டென்ஸ் பவருக்கும் அவர்கிட்ட இருக்கிற வெப்பன்ஸ்க்கும் நம்ம சொல்லவே முடியாது. இன்னொன்று பத்ரகாளி. இவங்க எல்லாரும் சேர்ந்து தக்ஷனுடைய யக்ஞத்தையும் மற்ற இருக்கிற எல்லாரையும் அழிக்கணுங்கிறதுக்காக போகிறான். தக்ஷன் கொல்லப்படுறான். The legend of Sati. The worship of Kamakya is deeply rooted in the mythology of Sati, the first wife of Shiva. According to the legend, after Sati's self-immolation, Shiva carried her body and performed a cosmic dance of destruction. To stop him, Vishnu dismembered Sati's body with his Sudarshana chakra, and her body parts fell at various places across the Indian subcontinent, creating 51 Shakti Peethas. The Kamakya temple in Assam is believed to be the spot where Sati's yoni, vulva or womb, fell, making it one of the most significant and revered Shakti Peethas. Unlike most Hindu temples that house an anthropomorphic idol, the main deity at the Kamakya temple
is worshipped in an aniconic form. A stone shaped like a yoni fed by a perennial stream. This symbolizes the goddess as the source of creation and life itself. The temple celebrates the divine feminine in its more powerful form, including menstruation, which is viewed as a sign of creative power.